ஹாய், திஸ் இஸ் வெதா ஃப்ரம் எஃப்ஐ ட்ரேட் எஜுகேஷன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 13க்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அது நீங்க எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும். வாங்க நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல என்னென்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி இன்னைக்கு ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிட்டு திரும்ப அங்க இருந்து ஒரு ரெக்கவர் மோட்ல இன்னைக்கு க்ளோசிங்கும் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 25,227ங்கிற ஒரு பாயிண்ட்ல க்ளோசிங் நமக்கு இன்னைக்கு நடந்திருக்கு. பட் நெகட்டிவ் க்ளோசிங் தான். பட் பாசிட்டிவ் க்ளோசிங் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பட் ஆனா அதுக்கான ஒரு சில விஷயங்கள் மார்க்கெட்ல இன்னைக்கு நடக்கல. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியுமே இன்னைக்கு ஒரு பெருசான ஒரு மொமெண்டம் இல்லை. அதுவுமே உங்களுக்கு ஒரு சின்ன பாயிண்ட்ல தான் நமக்கு பாசிட்டிவ்ல க்ளோசிங் நடந்திருக்கு. சென்செக்ஸ் ஒரு 173 பாயிண்ட்ஸ் மைனஸ்லயே க்ளோசிங் நடந்திருக்கு. இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபியர் தான் காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ யூஎஸ் சைனாவுடைய ட்ரேட் வார், ஸோ ட்ரம்ப்போடைய அனௌன்ஸ்மெண்ட், அடிஷ்னல் டேரிஃப் சைனாவுக்கு 100% போட்டிருந்த அந்த ஒரு விஷயமும் இதில் அடக்கம். இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு வர வேண்டிய Q2 ரிசல்ட்ஸ்ல மெயினா நிப்டிக்கு வெயிட்டேஜ் பண்ணக்கூடிய ஹெச்சிஎல் டெக் உடைய ரிசல்ட் ஆஃப்டர் மார்க்கெட்ல தான் வருது. பட் ஆனா ஹெச்சிஎல் டெக் ஓரளவுக்கு பாசிட்டிவ் மூவ்மெண்ட்ல தான் இருக்கு. பட் இருந்தாலும் இன்னைக்கு ஐடி ஸ்பேஸ் ஒரு பெரிய லெவல்ல ஜோபிக்கல. அதுவும் ஒரு நிப்டிக்கு ஒரு மைனஸா தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி பேங்கிங் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. பட் ஆனா அதுவும் ஒரு பெரிய லெவல்ல இல்ல. ஸோ மெட்டல் அண்ட் ஆட்டோ ஒரு நார்மலான ஒரு பிளாட் தான். ஒரு பெரிய லெவல்ல அப்சைடும் இல்ல, ஒரு டவுன் ட்ரெண்டும் இல்ல. இதை தாண்டி எஃப்எம்சிஜி நம்ம இன்னைக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்குள்ள இருந்துச்சு. பட் அதுவும் இன்னைக்கு ஒரு பெருசா எதுவும் ஜோபிக்கல. அதுவும் ஒரு பிளாட் நெகட்டிவ் தான். ஒரு பெருசா ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்லயும் போகல, ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்லயும் பெருசா போகல. ஸோ இருக்கக்கூடிய வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸஸ் உடைய ரிசல்ட் எல்லாமே இந்த வீக் தான் வருது. பட் இந்த வீக் ஒரு ஹெவியான ஒரு ஹைப்பும் மார்க்கெட்ல இருக்கு. இதை தாண்டி இன்னைக்கு இந்த அதாவது என்எஸ்சி பினான்சியல் சர்வீஸ் ஒரு கான்ட்ராக்ட் சைசஸ் நமக்கு எஃப்ஐஐஸுக்கு நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது 0 TTE அப்படிங்கிற ஆப்ஷன், அதாவது டெய்லி எக்ஸ்பைரியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது டே டு எக்ஸ்பைரி அப்படிங்கிறதோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் 0 TTE அப்படிங்கிறது. பட் இதோடைய வொலாட்டிலிட்டி கண்டிப்பா நிப்டில இன்னைக்கு இம்பாக்ட் ஆங்க நம்மளால பார்க்க முடிஞ்சிருக்கு. பட் இது கண்டினியூஸா அடுத்தடுத்த நாட்கள்ல இது என்னென்ன ஒரு நிப்டில நடக்க போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏற்கனவே நிப்டி ஒரு ஹை வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் தான். பட் இதுல எஃப்ஐஎஸ் உடைய சென்டிமெண்ட் டே பை டே எப்படி இருக்க போகுதுங்கிறது ஒரு ஹை வாலட்டிலிட்டியை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. பட் இது எப்படி நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ண போறாங்க. பட் இது செல்லருக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்கக்கூடிய ஒரு இண்டெக்ஸா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது என்எஸ்சி ஐஎக்ஸ்ன்னு சொல்லி இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இதோடைய மூவ்மெண்ட் அடுத்தடுத்து என்னங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல விரிவா நம்ம பார்க்கலாம். ஸோ இதோடைய இம்பாக்டும் இன்னைக்கு மார்க்கெட் ஒரு பெரிய லெவல்ல நமக்கு ரெக்கவர் மோடு வந்தாலும் அது ஒரு கிரீன்ல க்ளோசிங் வைக்காததுக்கு ஒரு பெரிய ரீசன் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததா நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய Q2 ரிசல்ட் இருக்கு. அதே மாதிரி சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டா இருக்கு. அதே மாதிரி யூகே உடைய லேபர் டேட்டா இருக்கு. அடுத்ததா நமக்கு இந்த வீக்லயே யூஎஸ் உடைய இன்ஃப்ளேஷன் டேட்டாவும் இருக்கு. ஸோ அடுத்தடுத்த டேட்டாக்கள் இருக்கு. அதே மாதிரி Q2 ரிசல்ட்டும் இருக்கு. ஸோ இதை நம்ம பேஸ் பண்ணி அடுத்தடுத்த நாட்கள்ல நம்ம என்ன ஒரு ட்ரேடிங் பிளான் நம்ம செட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஓவரால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நிப்டி ரெக்கவர் மோட் தான். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ கண்டிப்பா நாளைக்கு ஒரு எக்ஸ்பைரிக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இருக்கு. கிட்டத்தட்ட இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப், ஃபர்ஸ்ட் ஹாஃபும் உங்களுக்கு ஒரு ரெக்கவர் மோட்ல க்ளோஸ் ஆயிட்டு, ஸோ செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் க்ளோசிங்க்கு மேலதான் நமக்கு ஒரு க்ளோசிங் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட நம்ம எதிர்பார்க்கறது எக்ஸ்பைரியில 22,300 to 22,150 இந்த ரேஞ்ச் பவுண்ட்ல ஒரு மார்க்கெட் நாளைக்கு டிராவல் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கு.
ஸோ பேங்க் நிஃப்டி ஆல்ரெடியே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக்ல தான் இருக்கு. பட் அதுக்கான சப்போர்ட் வந்து நம்ம 56,150 அப்படிங்கிறது நம்ம டெலிகிராம் சேனல்லே வந்து குடுத்திருந்தோம். பட் அத பிரேக் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு நம்ம ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். பட் இருந்தாலும் அ இந்த வீக் வந்து வரக்கூடிய பேங்கிங் ஸ்டாக்ஸஸ் உடைய ரிசல்ட் வந்து அ சனிக்கிழமை வர்றதுனால பட் பேங்க் நிஃப்டி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இந்த வீக் வந்து இருக்குமாங்கிறது ஒரு சந்தேகம் தான். பட் இருந்தாலும் பேங்கிங் ஸ்டாக்ஸஸ் மேல இருக்கக்கூடிய ஒரு ஹைப்னால பேங்க் நிஃப்டி ஒரு ஏறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் 57,200க்கு மேல நம்ம க்ளோசிங் நடந்துச்சுன்னா மட்டும் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டுக்குள்ள போகலாம். அது வரைக்கும் இன்ட்ராடேல பேங்க் நிஃப்டி ஃபோக்கஸ் பண்றது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஓவராலா நிஃப்டியோட சென்டிமெண்ட் பாசிட்டிவ்ல தான் இருக்கு. இன்னும் நெகட்டிவ்ல வரல. ஸோ 150 பிலோ நமக்கு வந்து ஒரு க்ளோசிங் நடந்தா மட்டும் நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட்டுக்குள்ள நம்ம போகலாம். ஸோ அது வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் தான். ஸோ நாளைக்கு நம்ம என்ன ஒரு ட்ரேடிங் டிசிஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ப்ரீ மார்க்கெட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.